இடைவெளியை தொடர்ந்து திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியுடைய கலந்துரையாடல் பகுதியினுடைய இரண்டாவது பகுதியினூடாக இணைந்திருக்கிறீர்கள். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், முதலாவது கலந்துரையாடலிலே எப்பொழுதும் எங்களுடைய நோக்கம் கலையை வளர்ப்பதும் கலைஞர்களை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்று சொல்லி, அதே போல ஒரு ஊடகத்தினுடைய கடமை தொழில் முனைவோர்களையும் முயற்சியாளர்களையும் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் இப்படியான தொழில் முனைவுகளையும் முயற்சியான விஷயங்களையும் செய்கின்ற பொழுது கட்டாயமாக அவர்களையும் நாங்கள் எங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு ஊடகத்தினுடைய கடமையாகவும் இருக்கிறது. அப்படி ஒருவரைத்தான் நாங்கள் எங்களுடைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். சிறிய வயதில் தான் சொல்ல வேண்டும், சிறிய வயதிலே ஒரு வித்தியாசமான விஷயத்தை இந்த சமூகத்துக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஜெனிஸ் பிரைவேட் லிமிடெடினுடைய ஸ்தாபகரும் இயக்குனருமான ஜனனி ஜோகராஸ் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜனனி. வணக்கம். இப்பொழுது இந்த தொழில்நுட்ப காலத்திலே நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறது, நிறைய விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஒரு எண்ணக்கரு உங்களுக்கு எப்படி இப்படியான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணக்கரு எப்படி இருந்தது? இந்த ஜெனிஸ் ஆர்ட்ஸ் எப்படி தோற்றம் பெற்றது? ஓகே, ஜெனிஸ் ஆர்ட் தோற்றம் பெற்றது ஒரு நீண்டகால பயணம் தான். அது சடனாக ஒரு ஸ்டோரி இல்லை. ஸோ ஜெனிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்லப்போனால் நானே கலைத்துறைக்கு நானே அப்போ தான் உடனடியாக வந்திருந்த காலப்பகுதி அது. அது வரைக்கும் இந்த கேம்பஸ் முடிகிற வரைக்கும் நானும் கலைத்துறையில் எந்தவித பங்களிப்பும் செய்ததோ அல்லது அதை பற்றி யோசிச்சது கூட இல்லை. பட் மருத்துவத்துறையை தவிர வேறு ஏதாவது துறையில் கட்டாயம் ஏதாவது நான் சுயாதீனமாக ஏதாவது செய்யணுமென்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஸோ எதேர்ச்சியாக நான் பல்கலைக்கழகம் முடித்து நான் பொழுதுபோக்காக ஓவியங்கள் பழக போகும்போது தான் எனக்கு இலங்கையில் அந்த ஓவியத்துறையோட நிலைமை எனக்கு தெரிய வந்தது. தேவை இருக்கிறதுன்றது. ஆனால் அந்த தேவை இருக்கிறதுன்றதோடு எனக்கு சேர்ந்து தெரிய வந்தது, இலங்கையில் திறமையான ஆட்கள் இருந்தும் அதை கலைஞர்கள் இருக்கணும், ஆனால் அதை அவைக்கு சந்தைப்படுத்த தெரியாத ஒரே ஒரு காரணத்துக்காக அதுக்குரிய தேவை நிறைய இருக்குது. இலங்கையில் அப்படி ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி தான் அது போற்ற வேண்டப்பட்டது. ஸோ கலை ஓவியம், ஸ்பெஷலி ஓவியங்கள் சார்ந்தது சிற்பங்கள் சார்ந்ததுண்டா இந்தியாவுக்கு தான் போகணுமென்ற மாதிரி ஒரு தோற்றம் தான் வெளியில் இருந்தது. திறமைகள் இருந்தது, சரியான சந்தைப்படுத்தல் முறைகள் தெரியாதால அது வெளிப்படுத்தப்படலை. ஸோ அந்த தேவையை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னு யோசிச்சேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த கலை சார்ந்த நிறுவனம். ஸோ நாங்கள் ஆரம்பிக்க புராதன ஓவியங்கள், டிஜிட்டல் ஓவியங்களில் மட்டும்தான் ஆரம்பித்தினாங்க. ஸோ அதுலேயும் பேசிக்காக கையளவரையர் ஓவியங்களில் ஆரம்பிக்க அதில் இருந்து இப்போ எத்தனையோ விதமான ஓவிய படைப்புகள் இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ஐடியாஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சொல்லப்போனால் எங்களோட வாடிக்கையாளர்கள்ட்ட கேள்வியில் இருந்தாங்க. அது கூட ஸோ எங்களுக்கே தெரியாத நிறைய விதமான ஓவியங்கள் இருக்கும், படைப்புகள் இருக்கும், கலைப்படைப்புகள் இருக்கும். அவையில் எங்கள்கிட்ட கேட்பணும், இப்படி ஒன்று இருக்கு செய்யலாமா, இப்படி ஒன்று இருக்கு செய்யலாமாண்டு. ஸோ அவையோட கேள்வியை நிவர்த்தி செய்யறதுக்குரிய எங்களோட தேடலாக தான் ஒவ்வொரு படைப்புகளுமே நாங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் சிற்பங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறதும் அதுவும் பாரம்பரிய காலங்களில் சீமேந்தை பயன்படுத்தி மட்டும்தான் சிற்பங்கள் செய்வினோம். ஸோ இப்போ நாங்கள் நவீன முறையில் 3Dயில் டிசைன் பண்ணி மெஷினரிஸை பயன்படுத்தி செய்கிற சிற்பங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது எல்லாமே எங்களோட வாடிக்கையாளர்களோட கேள்விகள், அதுக்குரிய எங்களோட தேடல்கள் மூலமாக தான். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லினீர்கள் ஜனனி, இலங்கையிலே இதற்குரியான தேவை இருக்கிறது, ஆனால் அதை எப்படி அதை சந்தைப்படுத்துவது என்கின்ற ஒரு விஷயம் பலருக்கு தெரியாது என்று சொல்லி, இதை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்களா அல்லது இலங்கையிலே இப்படியான விஷயங்களை கொண்டு வருவதிலே ஏதாவது சவால்கள்? இரண்டு விஷயங்கள், ஒன்று முதலீடு பிரச்சனையாக இருக்கும் அல்லது சவால்கள் இருக்கும். எனவே ஆரம்பத்திலே நீங்கள் இதை ஆரம்பிக்கின்ற எண்ணக்கரு உங்களுக்கு வந்த பொழுது இது ஒரு சவாலான விஷயமாக நீங்கள் பார்க்கவில்லையா? இல்லை, ஏனென்றா நான் இந்த ஆரம்பிக்கிற காலப்பகுதியில் ஆக பிரதான காலம் இல்லை தானே. ஸோ இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன்ன்ற விஷயம் வந்த பிறகு இதுக்கு முதலீடுன்ற விதத்தில் உண்மையாக பெரிய அளவில் தேவைப்படே இல்லை. எங்களுக்கு முதலீடாக தேவைப்பட்டது எங்களுக்கு சரியான திட்டமிடலும் சந்தைப்படுத்தலும் மட்டும்தான். அடுத்து நாங்கள் சரியாக செய்ய வேண்டியது தரமான ப்ராடக்ட்ஸை கொடுக்குறது. ஸோ தரமான கலைப்படைப்புகள் இருக்கும்போது எனக்கு தெளிவாக தெரிஞ்சது, இலங்கையிலையும் சரி, இலங்கையில் இருந்து கொண்டே சர்வதேச ரீதியாகவும் அதை சந்தைப்படுத்தலும் சொல்லி இலகுவாகவே தெரிய வந்தது. அது ஒரு சவாலாக நிச்சயமாக இருக்குல்ல. அதே போல் நீங்கள் முதலாவதாக இயன் மருத்துவம் படித்திருக்கிறீர்கள், பிறகு மாஸ்டர்ஸுக்காக பொது மருத்துவம் செய்தீர்கள் இப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய துறை ஒரு முழுதாகவே வித்தியாசமான ஒரு துறை, கல்வி சார்ந்த உங்களுடைய துறையும் அதுவும் தொழில்சார் கற்கையை தான் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் முழுதாகவே உங்களுடைய கவனம் இதை நோக்கி இருக்கிறதா அல்லது அது சார்ந்த ஏதாவது வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, இப்போ முழுதாக இந்த கவனம் இந்த கலை சார்ந்த இந்த தொழிலில் மட்டும்தான் நான் இப்போ ஈடுபட்டிருக்கேன். ஸோ நான் படித்து கொண்டிருக்கும் போதே எனக்கு ஒரு மைண்டில் இருந்தது, ஓகே கிடைச்சதை படிக்கலாம், ஆனால் பிடிச்சதை தான் செய்யணும்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குமே அப்படித்தான், படிக்கிறதெல்லாம் நான் திறமை இருக்குமென்னு சொல்லி இல்லை, அதை தவிர அவைக்கு வேறுபட்ட ஸ்கில்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்கில்ஸை பயன்படுத்தி நாங்கள் ஒரு தொழில் செய்யும்போது தான்
எங்களோட ஒரு என்ன சொல்கிற பெஸ்ட் வேர்ஷனை நாங்கள் எங்களை மிகச்சிறந்த ஒரு வேர்ஷனை வந்து வெளிப்படுத்தலும்ன்றது என்ற நம்பிக்கை. ஸோ அப்படி ஏதாவது கட்டாயம் சுயேட்சையாக செய்யணுமன்றது வந்து எனக்கு சின்னலேருந்து இந்த மோட்டிவ். அது சரியான நேரத்தில் வந்து இப்படி ஒரு துறையாக கன்வெர்ட் ஆனது வந்து அது வந்து யூனிவர்ஸ் இதுன்னு நான் நம்புகிறேன். அதுதான் விஷயம். எல்லாருக்கும் யூனிவர்ஸ் எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை. அந்த விஷயத்துல நீங்கள் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி அதை விட நீங்கள் சொல்லியிருந்தது போல அதை நீங்கள் ஆரம்பித்த காலப்பகுதியும் வந்து இணையங்கள் எல்லாமே மாற்றம் பெற்று வந்திருந்த ஒரு காலப்பகுதியிலே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். எப்பாவது ஒரு நாள் இந்த ஒரு காலப்பகுதியிலே இதற்கு நான் ஒரு இயன் மருத்துவலாளராகவே இருந்திருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? இல்லை, ஒரு நொடி அதுதான் இதில் சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுற வயசு இல்லாட்டிக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் என்ன படிச்சிருக்கலாம், சமூகம் வந்து எங்களை எந்த துறையிலையும் தள்ளி இருக்கலாம், பட் எங்களுக்கு பிடிச்சதை எங்களுக்கு சந்தோஷப்படுறதை மட்டும்தான் நாங்கள் செய்யணும். நிச்சயமாக நாங்கள் 2 பேரும் இதை பற்றி சொல்லுவதற்கு நாங்கள் தகுதியானவர்களோடு சொல்லி நான் நினைக்கிறேன். யாருமே சொல்லாத ஒரு கருத்து ஆரம்பத்திலும் ஜனனி சொல்லியிருந்தார். கிடைத்ததற்காக எதையும் படிக்கலாம், ஆனால் பிடித்த விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதே போல் சமூகம் எதை நோக்கி உங்களை தள்ளி இருந்தாலும் தயவு செய்து உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்கள். சரி ஜெனிசாட், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஆரம்பத்திலே பாரம்பரியமான ஓவியங்களை தான் நீங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய இந்த துறைக்கு கொண்டு வந்தீர்கள் சொல்லி. இப்பொழுது என்ன விதமான விஷயங்களை வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பவும் சகல விதமான பாரம்பரிய ஓவியங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக கையால் வரைகிற சாதாரணமாக பென்சில் ஸ்கெட்ச், கலர் பென்சில் ஸ்கெட்ச், வாட்டர் கலர், அதில் ஆரம்பித்து கேன்வஸ், ஆயில் பெயிண்டிங், அதில் ஆரம்பித்து சகல விதமான டிஜிட்டல் ஓவியங்கள், டிஜிட்டல் ஆயில் பெயிண்டிங், இல்லஸ்ட்ரேஷன், வெக்டர் ஆர்ட்ஸ், அதுகளில் தொடங்கி அடுத்தது இப்போ அட்வான்ஸ் ஏஐ சம்பந்தமான சகல விதமான ஓவியங்கள், வீடியோக்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே. அதை தவிர நாங்கள் அட்வான்ஸாக கொண்டு வந்தது இந்த 3D சார்ந்த சிலைகள், மனித உருவ சிலைகள். இது என்ன மூலப்பொருட்கள் மூலமாக இவை? ஃபைபர் மெட்டீரியல். ஆரம்ப காலத்துல வந்து சீமேந்தில் மட்டும்தான் சிலைகள் வந்து செய்யற ஒரு இது இருந்தது. இப்பயும் அது இருக்கு, அதுக்குரிய பெருமதியும் இருக்கு, அதுக்குரிய இதுவும் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு நீண்ட காலம் தேவைப்படுற ஒரு ப்ரொசீஜராகவும் பெருமதியும் வந்து ஒப்பீட்டளவில் கூடிய ஒரு ப்ரொசீஜராகவும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட சக்ஸஸ் நான் இதை பார்க்குறேன்னு சொன்னால், ஓகே அந்த தேவையை வந்து நவீனப்படுத்தலோடு நாங்கள் வாடிக்கையாளர்கள்ட்ட கொண்டு சேர்க்கும்போது அதுதான் அந்த காலத்துக்கு வந்து பொருத்தமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலத்துக்கு பொருத்தமானது வந்து 3Dயில் வந்து நாங்கள் டிஜிட்டல் மூலமாக உருவ சிலைகளை வந்து நாங்கள் டிசைன் பண்ணி அதை வந்து சிலைகளாக செய்து கையால் பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நவீனம் பாரம்பரியத்துவம் ரெண்டுமே கலந்துருக்கு. அதே சமயம் நவீனமயப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பிடித்த மாதிரி இருக்குது. எப்படியான இடத்துலேருந்து இதற்கான கேள்வி வருகிறது? நீங்கள் சொல்லி இந்த ஒரு விஷயம் இது கொஞ்சம் செலவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னு சொல்லி எப்படியான இடத்துல இதுக்கான கேள்வி அதிகமாக இருக்குது? அது ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னோட எல்லா வயதினர்களுமே இதுக்குரிய கேள்வி வரணும். இப்போ குறிப்பிட்ட ஓகே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இல்லை வயசானாக்கள் தான் தேடி வரணும்னு சொல்லி இல்லை, எல்லா வயதானவங்க சின்னாக்கள் கண்டெக்ட் பண்ணினா வேறு அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணணும், இல்லை சொந்தக்காரருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி, அதே மாதிரி பெரியாக்கள் செய்யணும், பெரியாக்களும் தங்களோட அம்மாக்களை செய்யணும், தெரிஞ்சாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறது வந்து இந்த 3D பிரிண்டிங் என்ற சொல்கிற விஷயம் வந்து இலங்கையில் இப்போ ஓரளவுக்கு தாராளமாகவே வந்துட்டு, பட் அந்த 3D பிரிண்டிங்ன்ற விஷயம் வந்து சாதாரணமாக எல்லா பொருட்களையுமே பிரிண்ட் பண்ணுறது, சின்ன ஒரு கீடேக்கில் இருந்து ஒரு நைட் லேம்பில் இருந்து எல்லா விஷயத்துலையுமே பிரிண்ட் பண்ணுறது. ஆனால் நாங்கள் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மனித உருவங்களை செய்கிறது. ஸோ 3Dயில் மற்ற பொருட்களை பிரிண்ட் பண்ணுறதை விட எத்தனையோ மடங்கு கம்ப்ளெக்ஸ் ஆனது தான் இந்த மனித உருவங்களை செய்கிறது. அதுலேயும் நாங்கள் செய்ய போகிறது வந்து ஒரு ஆளை 360 டிகிரியில் ஸ்கேன் பண்ணிடல, அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் இருக்குது, இன்னும் இலங்கையில் பெரிய அளவில் வேற இல்லை. நாங்கள் செய்ய போகிறது அவை தார ஒரு 2D உருவப்படுத்த வைத்துக்கொண்டு அதை நாங்கள் 3Dயாக டிசைன் பண்ணுற வேண்டியக்கு இது வந்து நீலன்னு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட. இது செய்வதற்கென்று சொல்லி உங்களுடைய நிறுவனத்திலே வேலைக்குரிய அவர்களை நீங்கள் எப்படி தெரிவு செய்கிறீர்கள்? அவர்கள் இது சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் எப்பொழுது கற்றுக்கொண்டார்கள்? அந்த விஷயம் கூட இப்போ நான் பெருசாக நாங்கள் எங்களோட நிறுவனத்தில் இருந்து கலைஞர்களை தேடி போகிறதுன்றதை விட எங்களோட நிறுவனத்தை தேடி கலைஞர்கள் வந்தது தான் கூட. ஸோ அந்த விஷயமும் எனக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு ஆரம்பகட்டத்தில் இருந்த சவால்கள் எல்லாம் நான் இந்த நிறுவனத்தோர் குறிப்பிட்ட நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் தான். அதுக்கு பிறகு எல்லாமே தானாக தேடி வந்த மாதிரி தான். வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாமே தேடி வந்த மாதிரி தான். வாடிக்கையாளர்கள்ட்டேருந்து எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று கிரியேட் ஆகுது, ஓகே இது செய்யணும்னு சொல்லி அப்போ ஆல்ரெடி எங்களை அப்ரோச் பண்ண கலைஞர்கள் வந்து இருப்பினோம். ஸோ அவையல் மூலம் தான் நான் சொல்லப்போனால் நான் அதை படிச்சுக்கொள்கிறேன். ஸோ அவைய தார ஐடியாஸை வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரிஃபர் பண்ணி அவையிலையும் அதில் லேர்ன் பண்ண வச்சு அதுக்குரிய கோர்சஸ் சஜஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணித்தான் நாங்கள் இந்த நிலைமை கொண்டு வரோம். என்ன நவீன விதமான படைப்புகளோ அல்லது அதுக்குரிய படிப்புகளோ வந்து இலங்கையில் குறைவு. பட் லக்கீலி இப்போ வந்து ஆன்லைனில் எல்லாமே செய்து கொள்ளலாம். ஏஐ இருக்குது, ஏஐ வெப்சைட்ஸ் இருக்குது, லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுக்குரிய வழிகாட்டல்களை நாங்கள் செய்து எங்கள்கிட்ட பேசிக்கான ஒரு டேலண்டோட வந்து ஜாயின் பண்ணுற ஆர்டிஸ்டாக்களை வந்து நான் டெவலப் பண்ணி எனக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு கொண்டு போய் நாங்கள் வந்து
எனக்கு என்று சொல்ல இல்லாது வாடிக்கையாளர்களுக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு நாங்கள் டெவலப் ஆகி அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்கிறோம். ஒரு நிலைமைக்கு என்னுடைய நிறுவனத்தை கொண்டு வரும் வரைக்கும் தான் எனக்கு சில சவால்கள் இருந்தது, அதுக்கு பிறகு எனக்கு இலகுவாக எல்லாம் கிடைத்தது என்று சொன்னீர்கள். என்ன விதமான சவால்கள் அந்த நிலைக்கு வரும் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டது? அந்த சேலஞ்சஸ் சொல்லிக்கு வந்து அது வந்து இன்டர்னல் சேலஞ்சஸும் இருக்கும், எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒன்று சொல்லலாம். முதலாவது எல்லாருக்குமே ஸ்டார்ட்டில் வர கட்டாயமாக வர சேலஞ்சு வந்து கிரிட்டிசிசம். அதில் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டே இல்லாமல், அதுவும் சம்மந்தமில்லாத ஒரு ஃபீல்டில் இருந்து வரும்போது ஒரு கொஷன் சம்மந்தமே இல்லாமல் என்னத்துக்கு இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், என்னத்துக்கு சும்மா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடணும், வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து எங்கள் பிஸ்னஸை பாதிக்கல. பட் நாங்கள் ஸ்டார்ட் அப்பில் இருக்கும்போது எங்களை வந்து இன்டர்னலாக பாதிக்கும், எங்களை டிஸ்டர்ப் பண்ணும், எங்களோட கான்ஃபிடன்ஸை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுதான் ஆரம்பத்தில் வந்து கிரிட்டிசிசம். அது ஒரு லெவலுக்கு தாண்டும் போது அதுக்கு பிறகு வந்து கிரிட்டிசிசம் வந்து கொமனாகவே எல்லா தரமான படைப்புகளை கொடுக்குறாக்களுக்கும் அது வரும் நினைக்கிறேன், ரிகார்டிங் ப்ரைஸ் கூடன்னு சொல்லி. பட் என்ன மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் நான் சொல்லுவேன், ஸ்பெஷலி நான் ஆர்ட்டுக்கு சொல்லுவேன், ஒரு கலைப்படைப்பிட விலையை நிர்ணயிக்கிற தகுதி வந்து அந்த கலைஞனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு எவ்வளவு நேரம் போகுது, எப்படியெல்லாம் அதை செய்ய போயினோம், அதுக்கு எவ்வளவு மூளையை செலவழிக்க போயினோம்ன்றது வந்து அவைக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வந்து அந்த உரிமையை வந்து நாங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுப்போம்னு சொன்னால் அந்த படைப்பிட வேல்யூவை வந்து நாங்களே குறைக்கிற மாதிரி தான். ஸோ அதை வந்து நாங்கள் எந்த காலத்துமே மாற்றக்கூடாதுன்னு நான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து அந்த கிரிட்டிசம் வந்தாலும் அதை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு 2-3 இயர்ஸில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிராண்டாக வந்த பிறகு இந்த கிரிட்டிசிசம்ன்ற பிரச்சனை வந்து என்ன எக்ஸ்டர்னலாகவும் எஃபெக்ட் பண்ணல, இன்டர்னலாகவும் எஃபெக்ட் பண்ணல. ஸோ கிரிட்டிசிசம் நான் சொன்ன மாதிரி ஒரு பேரியர். அதை தவிர எக்ஸ்டர்னல் பேரியர்ஸ் வந்து இப்போ நானும் சரி, என் டீமில் இருக்கிறாலும் சரி, நிறைய பேர் கேர்ள்ஸ் தான். ஸோ என் நிறுவனத்தில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயமா நான் சொல்லுவேன், பெண்களை முன்னிறுத்தி உமன் லீடர்ஷிப்பை வந்து இன்க்ளூசிவ் பண்ணி தான் நான் இதை மெயினாக ரன் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ கேர்ள்ஸ் எல்லாத்தையும் சேர்க்க எல்லா விஷயம் செய்ய போய்க்க பாய்ஸ் எக்ஸ்டர்னல் வேர்ல்டை வந்து அப்ரோச் பண்ணிக்க அதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸுக்கும் கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டை அப்ரோச் பண்ணிக்க இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து இப்போவும் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சஸ் கஸ்டமர்ஸோட கதைக்கும் போது, இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகும்போது, அதை கோஆர்டினேட் பண்ணும்போது, அந்த விஷயங்களில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பாய்க்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. பட் நான் சொல்லுவேன், அதையும் நாங்கள் இப்போ ஓவர் கம் பண்ணிட்டோம்னு தான் சொல்லுவேன். ஸோ அது கிரிட்டிசிசம் ரிலேட்டட். ஸோ இதை தவிர இருந்த சேலஞ்சஸ்ண்டா எனக்கு பர்சனலாக இருந்த சேலஞ்சஸ். ஸோ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்க இதை நான் பேரலாக செய்து கொண்டு போய்க்க எனக்கு ஓகே இருந்தது, ஒரு ஹாபி மாதிரி தான் போய் கொண்டு வந்தது. ஸோ அப்போ ஓகே இருந்தது. ஸோ எனக்கு இதுக்குரிய கேள்விகள் கூட இருக்குன்னு தெரிய வருது, எனக்கு அதில் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் பேரலாக நான் முதலாவது மருத்துவத்துறையிலேருந்து வழியில் வரைக்கும் நான் சூஸ் பண்ணது வந்து NGO செக்டர். ஏன்னா எனக்கு அதை தவிர இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ 5 இயர்ஸ் வந்து நான் இன்டர்நேஷ்னல் NGOவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒர்க்குக்கும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கணும். ஸோ இல்லாட்டியும் நான் அதில் லேர்ன் பண்ணிடலாது. ஸோ அதையும் கொடுத்துக்கொண்டு இதை வந்து பேரலாக மேனேஜ் பண்ணிக்க எனக்கு இந்த பர்சனல் சேலஞ்சஸ் அது. ஸோ அந்த பேலன்சிங். ஸோ ப்ளஸ் எனக்கு அதோட சேர்ந்து அதே டைமில் ஃபேமிலி லைஃப் வரும்போது, ஒரு குழந்தை ஒன்று வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணுற ஒரு இன்டர்னல் சேலஞ்ச் எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கிற சேலஞ்ச் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் தான். பட் லக்கீலி ஓவர் த இயர்ஸ் வந்து இது எல்லாத்தையும் பழகினதால இனி வர சேலஞ்சஸ் வந்து புதுசாக இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஓகே, நீ வந்து சேலஞ்ச் வரும், அதை நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணுமன்ற மனநிலையில் இருக்கிறதால அதெல்லாம் ஓகே இருக்கும்னு நம்புகிறேன். பெண்கள் என்று வருகின்ற பொழுது சில சவால்கள் பொதுவாகவே இருக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஜனனி யோகராசாவாக இருக்கின்ற பொழுது அதிகமான சவால்கள் இருந்ததா, அல்லது ஜனனி ஷர்மிலனாக மாறினது பிறகு அந்த சவால்கள் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததா, அல்லது இன்னும் இலகுவாக இருந்ததா இந்த சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு? ஒவ்வொரு பக்கத்தை பொறுத்து இந்த தொழில், இந்த கரியர் என்று பார்க்கும்போது அது வந்து இலகுவாக தான் இருந்தது. என்னடா எனக்கு ஈக்குவலான ஒரு எஜுகேஷன் லெவலில் இருக்கிறாள், எந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் ஒரு இருக்கிறாள், என்னோட கூடவே பயணிக்கும் போது அவர் வந்து அதுவும் இந்த கால ஆண்கள் நிச்சயமாக வந்து எல்லா மனைவிமாரோட தொழிலுக்கும் சரி அவர கரியருக்கும் சரி சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும் 90%. ஸோ அது வந்து நிச்சயமாக இந்த கரியர் பாதையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. பட் பர்சனலாக ஹாப்பியாக நாங்கள் ஸோ ஃப்ரீயாக இருந்தது ஆஃப்கோர்ஸ் எல்லா கேர்ள்ஸுக்கு மாதிரி ஜனனி யோகராசாவாக இருந்த காலப்பகுதி தான். ஆனால் கட்டாயமாக நான் நினைக்கிறேன் உங்களுடைய கணவனுடைய சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் நாங்களும் ஏதாவது தேவை கருதி எடுத்தால் அவருக்கு ஊடாகத்தான் நாங்கள் சில வேலைகளை முதல்ல சொன்ன மாதிரி நான் மருத்துவத்துறையில இருந்து ஏதாவது சுயேட்சையாக செய்யணும்ன்றது என் டார்கெட்டாக இருந்தது. எதை செய்யணும்ன்றது வந்து நான் கிளியராக அந்த டைம் டிசைட் பண்ணியிருக்கேன். அதை தொழிலாக கன்வெர்ட் பண்ணது, அந்த தொழிலாக யோசிக்கிறதுக்குரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கணவர்கிட்ட தான் வந்தது. அண்ட் அவர் ஒரு என்ஜினியர். ஸோ அவருக்கு வந்து தொழிலில் ஏதாவது செய்யணும்ன்றது வந்து அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து ட்ரீம். ஸோ அவர் வந்து எந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி எனக்கும் க்ரியேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி எந்த ஸ்கில்
பிஸ்னஸ் அவர் ஸ்கில். ஸோ 2 பேருக்குமே அது பிரயோசனமாக இருக்கணும்ன்ற மாதிரி நாங்கள் யோசிச்சது தான் ஜெனிஸ். இப்பொழுது ஜெனி நாங்கள் பார்த்தால் ஜனனி, சரி அதுக்கு முதல் இந்த ஜெனிஸை பற்றி கேட்க வேண்டும் நினைத்தேன். நான் முதல் நினைப்பது ஜெனிசாட் என்று நினைக்கும் பொழுது சரி இது உங்களுடைய பேர் அப்படி என்று சொல்லி ஜனனி உங்களுடைய பெட் நேமா ஜெனி? நான் ஜனனியிலிருந்து ஏதாவது ஒன்றை தூக்கி நீங்கள் ஜெனி ஆக்கி விட்டீர்கள். சரி, இப்பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. தொழில்நுட்பத்திலே நிறைய பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கட்டம் வருகின்ற பொழுது இப்பொழுது எங்களுடைய ஒரு புகைப்படத்தை பதிவிறக்கினால் அதுவே அதை ஓவியமாக தரும். பென்சில் ஸ்கெட்சில் தர வேண்டுமா, பென்சில் ஸ்கெட்சில் தருகிறது. வாட்டர் பெயிண்டில் தர வேண்டுமா, தருகிறது. எனவே இப்படியான விஷயங்கள் செய்ய முடியாது. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் 2D சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய இந்த தொழிலுக்கு அல்லது இது சார்ந்த தொழில்களை செய்பவருக்கு இதனால் ஏதாவது சவால்கள் வரும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது வந்திருக்கிறதா, அல்லது அதை தாண்டி உங்களுடைய விஷயம் அப்படி தனித்துவம் பெறும்? வந்தது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த வெரி ஷார்ட் பீரியட்ல எல்லாரும் நினைச்சது இதே மாதிரி தான். ஓகே, ஃபோட்டோ போட்டாலே பென்சில் ஸ்கெட்சாக தருது, நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி கொண்டாலே ஓகே, அதை இருந்து எனக்கு கையால் வரையணுன்ற ஒரு இது இருந்தது. அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது 2 விஷயம். ஒன்று வந்து என்னதான் தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அந்த பாரம்பரிய ஓவியங்களை விரும்புகிற ஒரு பாப்புலேஷன் என்ற கம்யூனிட்டி என்ற விஷயம் வந்து இருந்து கொண்டே இருக்கு. அதுதான் ஓவியக்களை இவ்வளவு தூரம் வர்றதுக்கு வந்து இவ்வளவு வருஷமாகியும் இப்பவும் நாங்கள் ஹேண்ட்மேட் ஓவியம் விற்று கொண்டிருக்கிறோம்டா அதுக்கு ரீசன் வந்து அதுக்குரிய டிமாண்ட். ஹேண்ட்மேடுக்குரிய டிமாண்ட் வந்து எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் போகாதுன்னு நினைக்கிறேன். அதை வேல்யூ பண்ணுற ஒரு பாப்புலேஷன் இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. ஈவன் சின்ன யங் பாப்புலேஷனும் தான், வயசானாக்கள் மட்டும் இல்லை, யங் பாப்புலேஷனும் கூட. ஸோ அது ஒரு விஷயம். 2வது உடனடியாக யங் பாப்புலேஷன் ஓகே வந்துட்டேன்னு சொல்லி இதெல்லாம் ட்ரை பண்ணிக்க அவைக்கு அட்ராக்டிவாக இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு தான் தெரிந்தது அதோட அக்யூரசி வந்து குறைவு. நாங்கள் கிட்டடியில் ஒரு ரிசர்ச் இது வாசிச்சிருந்தாங்க. கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து ஏஐக்கா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுக்கா கூடன்னு சொல்லி. ஸோ அதில் ஃபைண்டிங்ஸ் வந்து ஒரு ரிப்பீட்டிவ் கிரியேட்டிவிட்டி அல்லது ரீக்ரியேஷனல் கிரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது அல்லது ஒரு இருக்கிற விஷயங்களை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கிரியேட் பண்ணுற டேலண்ட் வந்து ஏஐக்கு கூட இருந்தாலும் எமோஷனல் கிரியேட்டிவிட்டி, ஹியூமன் எமோஷனல் கிரியேட்டிவிட்டின்றது வந்து ப்ரொஃபஷனலான ஹியூமன் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்சஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ஜென்ரலாகவே பப்ளிக் தெரிஞ்சிருக்க பண்ணிக்கேன். அக்யூரசி அகெயின் அவையில் அந்த ஹேண்ட்மேட் ஃபோட்டோக்களை போட்டு செய்து கொண்டு வரைக்க அக்யூரசி வந்து அவையில் மாரி இருக்காது. 80% தான் அவையில் மாரி இருக்கும், அது 20% மிஸ் ஆகும். அந்த ஒரு விஷயம். மற்றது இன்னொரு விஷயம், ஈவன் இந்த 3D உருவசிலைகள் டிசைன் கூட இப்போ ஏஐல செய்து எடுத்துக்கொள்ளலாம். அகெயின் அக்யூரசி அது வந்து ஒரு 50% 60% தான் அந்த நபரை மாதிரி இருக்குமே ஒழிய 80-90% அந்த பெர்சன்டேஜுக்கு வந்து மேட்ச் பண்ணாது. அடுத்தது ப்ளஸ் அதோடு சேர்ந்து பாரம்பரிய முறை தான் வேணும்னு சொல்லி இருக்கிற பாப்புலேஷனும் சேர்ந்து எங்களுக்கு வந்து அந்த ஏஐயோ அல்லது டெக்னாலஜி என்ற சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் நிறைய பேருடைய ஓவியங்கள் நானே உங்களுடைய சமூக ஊடகங்களூடாக பார்த்துருக்கிறேன். நிறைய ஓவியங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்திருக்கிறீர்கள். ஆனால் இதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேஷன். உங்களுக்கு சாதாரணமான வாடிக்கையாளர்களுடைய அப்ரிஷியேஷனே பெரிய விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு கலைஞர்களுக்கு எல்லா விஷயமே வந்து ஒரு அங்கீகாரம் தான். ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை இவரிடமிருந்து எங்களுக்கு இந்த கிடைத்த இந்த அப்ரிஷியேஷன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லி நீங்கள் அப்படி ஏதாவது கருதின ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா உங்களுக்கு? 2-3 விஷயம் இருக்குது. அதில் கொஞ்சம் எங்களுக்கு கூடுதலாக எமோஷனலாக டச் ஆனவன் அந்த சாந்தன் அண்ணான்னு சொல்லி அவர் அந்த வீட்டை வரைய முடியாமல் போன அந்த மொமெண்ட்டை வந்து நாங்கள் ஒரு எதர்ச்சியாக தான் ரீக்ரியேட் பண்ணினாங்க டிஜிட்டல் ஓவியமாக. அதுக்கு பிறகு நிறைய பேர் கிரியேட் பண்ணிடுவேன். நாங்கள் அந்த மொமெண்ட்லேயே கிரியேட் பண்ணி போட்டு அது கொஞ்சம் டக்குன்னு சரியான வைரலானது. அந்த ஓவியம் வந்து தத்ரூபமாக இருந்தது. அது வந்து நாங்கள் செய்த ஒரு பெஸ்ட்டான ஓவியம்னு சொல்ல மாட்டேன். அதில் இந்த விஷயங்கள், அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகி அது மூலமாக நிறைய பேர்கிட்ட இந்த அப்ரோச் வந்து எல்லாருமே பாராட்டி இருந்தது. அது மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சும் கிடைத்தது, ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைத்தது. நான் அதை பார்த்த நேரத்திலேயே கேட்க வேண்டும் என்ற ஒரு விஷயம், அது எப்படி ஜனனி அந்த சிந்தனை, அது ஒரு சந்தைப்படுத்தல் ஸ்ட்ராட்டஜியா அல்லது என்ன அது அந்த ஒரு விஷயம் நடந்து நாங்கள் அதை எங்களுடைய ஊடகத்திலே எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேச முடியாது, ஆனால் அவருடைய அந்த அன்னைக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொல்லி தெரிந்தவுடனே நான் சமூக ஊடகங்களை தட்டுகின்ற பொழுது அந்த புகைப்படத்தை வந்து பார்த்தேன். அந்த ரெண்டும் யாருக்கு முதலாவதாக தோன்றியது அல்லது அதுவும் ஒரு சந்தைப்படுத்தல் சார்ந்த ஒரு முயற்சியாக இருந்ததா ஜனனி? முழுக்க இது ஒரு சேவை சொல்ல மாட்டேன். ரெண்டும் தான். பிகாஸ் எங்களோட சந்தைப்படுத்தல் டெக்னிக்கில் வந்து ஒன்று இருக்குது. எப்போவுமே எங்களை மட்டும் இல்லை, ஆன்லைனை முக்கியத்துவமாக வச்சு பிஸ்னஸ் செய்கிற எல்லாருக்குமே ஒரு இருக்குது. ட்ரெண்டிங்காக ஒன்று வந்தால் அதை வந்து செய்கிறன்ற விஷயம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் சடனாக நடக்கும்போது அதை வந்து நாங்கள் கட்டாயம் ரிப்ரசன்ட் பண்ணணும் என்றது வந்து எங்களுக்கும் இருந்தது. அதுலேயும் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே 2 பாலிசி வந்து ஜெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் பின்பற்றி கொண்டு வர பாலிசி.
ஒன்று வந்து 99% கட்டாயம் உமன் இன்க்ளூசிவ் லீடர்ஷிப்பாக இருக்கணும் ஜெனிஸ்லன்ற விஷயம். ரெண்டாவது வந்து தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்று. ஸோ இந்த 2 விஷயத்தையும் போய்க்க தமிழ் சார்ந்த இப்போவும் நான் ஈழத்து வாழ்வியல் என்று சொல்லி ஒவ்வொரு கிழமையும் அந்த ஈழத்து லைஃப் ஸ்டைலை வந்து ஏஐ வீடியோஸாக கிரியேட் பண்ணி போடுறோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி நாங்கள் அந்த தமிழ் சார்ந்த விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணுறதுல ஒரு விஷயமாக தான் நாங்கள் அந்த சாந்திரன் நாடு ஓவியம் செய்திருந்தது. அதே போல் பெண்களை மையப்படுத்தித்தான் உங்களுடைய நிறுவனம் இருக்க வேண்டும் அல்லது ஒரு அவர்களை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். எத்தனை பெண்கள் உங்களுடைய நிறுவனத்தில் இப்பொழுது வேலை செய்கிறார்? இப்போ எங்கள் நிறுவனத்தில் ஓவராலாக பார்த்தா ஆப்ரேஷனில் 14 பேர் வேலை செய்கிறோம். ஆர்டிஸ்டில் முழு நேரமாக வந்து 12 பேரும், பகுதி நேரமாக 14க்கும் மேற்பட்ட ஆட்கள் ஃப்ரீலான்சர்ஸ் பகுதி நேரமாக வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறோம். இதில் 99% பெண்கள் தான், 1-2 தான் ஆண்கள் விரல் விட்டுனலாம். உங்களுடைய கிரியேஷன்ஸுக்காக கிரியேட்டிவிட்டி ஆப்ரேஷன் ரெண்டுமே, பேக்கிங்லேருந்து ஷிப்பிங்லேருந்து கஸ்டமர்ஸ்ட்டை காய்க்கிறதுலேருந்து ஆர்ட் பண்ணுறதுலேருந்து 99% பெண்கள் தான். 2 காலமாக வவுனியாவிலே தொழில்பட்டு வந்த உங்களுடைய நிறுவனம் இப்பொழுது இடமாற்றம் பெற்றிருக்கிறது. என்ன காரணம்? தனிப்பட்ட தேவைகளா அல்லது அதிலும் ஏதாவது சந்தைப்படுத்தல் காரணங்களா? இல்லை, நிச்சயமாக தனிப்பட்ட. எனக்கு வவுனியாலையும் கட்டாயம் அதை மெயின்டைன் பண்ணணும்னு தான் எனக்கு தனிப்பட்ட ஆசையாக இருந்தது. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்ணாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகும்போது வந்து எனக்கு பர்சனல் டிமாண்ட்ஸும் இருந்தது. ஃபேமிலியையும் பார்த்து கொண்டு தான் எனக்கு இந்த பிஸ்னஸை பார்த்துக்கொள்ளும். அப்போ வந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்யும்போது ஒரு லெவலுக்கு மேலே நிறுவனத்தை கொண்டு போகலாமல் இருந்தது. ஸோ அந்த லெவல்லையே மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு வவுனியாலே இருந்தாலே காணும். அந்த லெவலுக்கு மேலே போகணும்னா எனக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ அந்த ரீசனுக்காக அதிலே இப்பொழுது ஒரு நீண்ட காலமாக ஒரு இடத்துல இருந்த உங்களுடைய இது வந்து இங்கே மாற்றம் பெற்றிருக்கிறதுங்கிற பொழுது உங்களுக்கு ஏதாவது அது சம்பந்தமான ஏதாவது சவால்கள் உங்களுக்கு இருந்தது இடம் மாறி நீங்கள் வருகின்ற பொழுது? என்றால் நீங்கள் உங்களுடைய சந்தைப்படுத்தல் பிரதானமாக இணைய வழியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஏதாவது சவால்கள் இருந்தது? எங்களுக்கு ஃபிசிக்கலான சேலஞ்சஸ் தான். ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது இருந்த ஃபிசிக்கலான சேலஞ்சஸ் தான். அங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து திருப்பி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த ஃபிசிக்கலான சேலஞ்சஸ் ஒழிய மார்க்கெட்டிங்லேயோ பிஸ்னஸ்லேயோ எந்த வித பாதிப்பும் ஏற்படையில. காரணம் வந்து எங்களோட பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வந்து இணையம் மூலம் தான் தொடர்பு கொள்றதுன்றதால அது வந்து பெருசாக பாதிக்கல. யாரும் ஒரு புதிய தொழிலுக்குள்ளே வருகின்ற பொழுது, அதிலும் ஒரு நிரந்தரமான தொழில் கல்வியை கற்றவர்கள் இன்னொரு தொழிலுக்கே வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட சவால்கள் இருக்கும். நாங்கள் சவால்கள் சம்பந்தமாக ஆரம்பத்தில் பேசியிருந்தோம். ஆனால் அதை தாண்டி நிறைய பேருடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும். ஜனனி, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஆரம்பத்தில் நிறைய கேள்விகள் இருந்து, இப்பொழுது எல்லாம் சரியாக இருக்கும். ஆரம்பத்திலே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவினர்கள் சார்ந்த ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த விஷயத்துலையும் நான் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த ஓவியத்துறையோட நான் ஜாயின் பண்ணது வந்து யூனிவர்ஸ் வந்து என்ன நான் யோசித்த ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து எங்களோட ஃபேமிலியில் என்னை விட எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கலைத்துறையில் விருப்பம் உள்ளாக்கள், அம்மாலேருந்து அக்காக்கள் எல்லாருமே கலைத்துறையில் விருப்பம் உள்ளாக்கள், சின்னலேருந்து ஓவியங்கள் அதுகளில் வந்து கூட ஈடுபடுறாக்கள் என்னை விட அவையெல்லாம். ஸோ நான் இப்படி ஒரு விஷயம் தொடங்கிக்க வந்து முதலாவது மெயின் சப்போர்ட்டாக இருந்தது வந்து என் ஃபேமிலி தானே சொல்லுவேன். சின்ன நான் சும்மா ட்ரை பண்ணிக்க சின்ன ஓவியங்கள் கிடைக்கும், அதை பெருசாக அப்ரிஷியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஓவியங்கள் எடுத்து பார்த்தா எனக்கு அது நல்லாவே இருக்குள்ள மாதிரி இருக்குது. பட் அதையும் வந்து பெருசாக அப்ரிஷியேட் பண்ணிச்சினோம். நான் இது வந்து ஜெனிஸோட பயணம் வந்து டக்குன்னு நான் வவுனியாவில் ஷோரூம் ஓப்பன் பண்ணல. முதல்ல ஒரு வருஷம் ஆன்லைன் மட்டும்தான் செய்திருந்தாங்க. பிறகு அதில் ஈட்டின வருமானத்தில் தான் கூமாங்குளம் தான் வவுனியாவில் இருந்த இடம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையில் ஒரு இதில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோரூம் இருந்தது. ஸோ அங்கே ஒரு 2 வருஷம் ரன் பண்ணி அதுக்கு பிறகு தான் வவுனியாவில் மெயின் லொக்கேஷனில் ஷோரூமாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சின்ன பெட்டி கடை தொடங்குறதுக்குரிய ஊக்குவிப்பு தந்தது என் ஃபேமிலி, அம்மாக்கள். அந்த டைம் ஐயோ இப்போ ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு இப்போ நீ போய் ஒரு கூமாங்குளத்தில் சின்ன கடை ஒன்று திறக்க போறியான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்திருந்தேன். நான் அப்போயே மேபி ட்ராப் பண்ண தெரியல. பட் அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கல. அவையிலே இடம் தேடி தந்து அவையிலும் சேர்ந்து நின்று செட்டப் பண்ணி தந்து, ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து சரியான பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி என் கணவர் அவற்றை முழு சப்போர்ட்டால் எனக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக எனக்கு குடும்பத்தில் இருந்தும் உறவினர்கள்ட்ட இருந்தும் நிறைய சப்போர்ட் கிடைச்சது. கட்டாயமாக எந்த விஷயத்தை நாங்கள் செய்கின்ற பொழுதும் எங்களுக்கு குடும்பத்தினுடைய ஆதரவு இருக்க வேண்டும். ஜெனி சொன்னது போல அந்த விஷயத்திலே அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படி என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஜெனியை இங்கே அழைத்து வந்தனுடைய நோக்கம் வெறுமினே ஜெனி என்ன செய்கிறார் என்பதை உங்களுக்கு காட்டுவது மட்டுமல்ல, கட்டாயம் நீங்கள் நினைத்தால் சில விஷயங்களை செய்ய முடியும். அதற்குரிய முயற்சி உங்களிடம் இருந்தால் சரி, முயற்சியும் ஒரு சிறிய முதலீடும் இருந்தால் சரி. எனவே எப்பொழுதும் வாழ்க்கையிலே பிடித்த விஷயத்தை செய்யுங்கள். சமூகத்துக்காக, மற்றவர்களுக்காக இதைத்தான் நான் படிக்க வேண்டும், இதைத்தான் நான் செய்ய வேண்டும், இதுதான் எனக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது என்ற
ஒரே ஒரு காரணத்துக்காக தயவு செய்து பிடிக்காத விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்தாதீர்கள். அந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் இந்த கலந்துரையாடல் நோக்கம். ஜெனிஸ் மேலும் நிறைய விஷயங்களை ஜனனி செய்ய வேண்டும், புதிய விடயங்களை கொண்டு வர வேண்டும், அவருடைய தொழில் மேலும் சிறக்க வேண்டும், பெண்கள் நிறைய இதன் மூலமாக முன்னேற வேண்டும் என்று சொல்லி நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களோடு இணைந்திருந்தார் ஜெனிஸ் பிரைவேட் லிமிடெடுடைய ஸ்தாபகரும் இயக்குனருமான ஜனனி ஜோகராஸ் அவர்கள். நன்றி ஜனனி. இத்தோடு நானும் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என்னோடு இணைந்திருந்த ரசிகர்கள் மற்றும் அதிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் உங்கள் முன்னிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.